வெல்கம் டு ரஞ்சனிஸ் கிச்சன். நான் எப்போதும் வீட்டில் பிரியாணி செய்யணுன்னா ஒன்றா ப்ரெஷர் குக்கரில் பண்ணுவேன், இல்லைனா ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் பார்த்து பண்ணுவேன். என் தம்பி ஜபார் பாயோட பெரிய ஃபேனு. அவன் சொல்லி நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக ஜபார் பாய் மெத்தடில் பிரியாணி ட்ரை பண்ணோம். அல்டிமேட்டாக வந்துருந்துச்சு. கடையில் என்ன டேஸ்ட்டில் கிடைக்குமோ அதே டேஸ்ட்டோடு வந்துச்சு. இந்த மெத்தடில் நம்ம பிரியாணி ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டோன்னா கடையில் வாங்கி சாப்பிடவே மாட்டோம். அந்த அளவுக்கு சூப்பராக வந்துருந்துச்சு. நாங்கள் அந்த வீடியோவில் எப்படி பண்ணணும், அவுட்புட் எப்படி வந்துச்சுன்னு ஷேர் பண்ணியிருக்கிறேன். அளவுகள் எல்லாம் நாங்கள் ரெஃபர் பண்ண வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பிரியாணி பண்ணுறதுக்காகவே புதுசாக பாத்திரம்லாம் வாங்கி பூஜைலாம் போட்டு பண்ணோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா நாங்கள் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கோம் அவரோட மெத்தட்லேருந்து. அதுக்கப்புறம் கடலெண்ணெய் சேர்த்துருக்கோம். இது மூணும் சேர்த்துட்டு அப்புறமா தான் அடுப்பை ஆன் பண்ணணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதங்கணும். பொன்னிறமாக வரணுமா, அப்போ தான் பிரியாணி ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்குமா. நம்ம சமைக்க ஆரம்பிக்கும் அரிசியை ஊற வச்சுக்கலாம். நாங்கள் மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். அதனால் மட்டன் வேக வச்சு மட்டன் தனியாக அதோட தண்ணி தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கி வரணும். இப்போது இதில் மல்லித்தலை புதினா சேர்த்துருக்கேன். நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். அடுத்தது சில்லி பவுடர் சேர்க்கணும். நாங்கள் சேர்க்க மிஸ் பண்ணிவிட்டு பின்னாடி சேர்த்துருக்கோம். சில்லி பவுடர் எண்ணெயிலேயே சேர்க்கணுமா, அப்போ தான் அதோட கலர் நல்லா வருமா, பிரியாணியோட கலரு. ஸோ சில்லி பவுடர் கொஞ்சம் முன்னாடியே எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவங்க இஞ்சி பேஸ்ட் தனியாக பூண்டு பேஸ்ட் தனியாக சேர்ப்பாங்க. நாங்கள் வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்ச விழுது இருந்ததுனால அதை அப்படியே சேர்த்துருக்கோம். அப்புறம் தயிர் சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி வதங்கணும். கொஞ்சம் நேரம் டைம் ஆகும், அதனால் மூடி போட்டு வச்சுருக்கோம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச மட்டன் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இந்த மட்டனில் நம்ம தண்ணி ஊற்றி அதை கொதி விடுவோம். அதுக்குள்ளே நம்ம அரிசியும் போட்டு எடுத்துக்கணும். ஸோ சைட் பை சைடு இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா அரிசி வேக வைக்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த மட்டனில் தண்ணி ஊற்றிட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அரிசி வேக வைக்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் கரெக்டாக கொதி வரும். அதுலேயும் உப்பு போட்டு ஊற வச்ச அரிசியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸு அந்த அரிசி மட்டும் லைட்டாக வெந்து வந்த மாதிரி தெரியணும். 2-3 மினிட்ஸ் மட்டும் வச்சுருக்கணும். உடனே எடுத்து நம்ம வடிச்சிடணும். ஸோ கரெக்டாக நம்ம மட்டனில் ஊற்றின தண்ணி கொதி வர சமயத்தில் நம்ம வடித்து எடுத்து சென்டராக பார்த்து போட்டுடணும். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா சமம் பண்ணிடணும். சமம் பண்ணிவிட்டு சப்போஸ் தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வடித்து வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியிலேருந்தே ஒரு டம்ளர் நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு சமம் பண்ணிவிட்டு ஹை ஹீட்டில் ஒரு 3 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா சைட்லேருந்து ஸ்டீம் வரும். ஸ்டீம் வந்த உடனே அடுப்பை சிம் பண்ணிவிட்டு மேலே வெயிட் வச்சிடணும். வெயிட்டுக்கு நாங்கள் சாதம் வடித்தோம் இல்லையா, அந்த தண்ணியவே ஊற்றி வச்சுருக்கோம். ஸோ ஒரு 15-20 மினிட்ஸ் அப்படியே தம்மில் வச்சுருக்கணும். இடையில நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம், தண்ணி இருக்கா இல்லை ஃபுல்லாக வடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ்லேயே தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு. ஒரு டைம் லைட்டாக எடுத்த இடத்துலையே அப்படியே திருப்பி போடணும். அதே மாதிரி ஒரு 2-3 இடத்துல பிரியாணியை எடுத்து அப்படியே லைட்டாக திருப்பி போட்டுட்டு அப்புறம் மூடி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அகைன் ஒரு 15-20 மினிட்ஸ் அப்படியே நம்ம விட்டுறணும். சுவையான பிரியாணி தயாராகிடுச்சு. சாதமும் நல்லா வெந்திருந்துச்சு, உதிரியாகவும் இருந்துச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டோடு இருந்துச்சு. நம்ம பிரியாணி மசாலா அதெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. வெறும் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, இதுவே தான். அப்புறம் சில்லி பவுடரு அதே தான், வேறு எதுவுமே கிடையாது. சூப்பரான டேஸ்ட்டில் செம்மையாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இனி இந்த மெத்தட் தான் நாங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போவுமே செய்வோம். நீங்களும் ஜபார் பாய் மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா என்ன கொஞ்சம் டைம் ஆகும். நமக்கு இந்த பிரியாணி செய்யறதுக்கு ஒரு 2 hours ஆகும். நம்ம கொஞ்சம் பொறுமையாக பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.